சாட்சிக்காரிக்கு பதிலாக சண்டைக்காரிக்கிட்டே சரண்டர் ஆகிடலாமே. புதமினி சார், என்ன சார் கூப்பிட்டுட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? புதமினி, என் மேல உனக்கு என்ன கோபம்? ஆண்டவர்கிட்ட உன்னை பற்றி போட்டு கொடுத்துருக்கேன். உனக்கு எதிராக அவரை தூண்டியும் விட்டுருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கெல்லாம் உண்மையில இருக்கிற கோபமோ பகையோ காரணம் இல்லை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதான் காரணம். என் பொழப்புக்காக நான் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. இன்ஸ்பெக்டர் யாரையாவது பிடிக்கலைன்னா நானும் கொஞ்சம் சாம்பிராணி போட்டு விடுவேன். அதனால அவரும் சில சலுகைகளை எனக்கு கொடுப்பாரு. அப்படித்தான் உன் விஷயத்தையும் நான் சிலதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீ என் இடத்த காலி பண்ணணும்னு நினைக்கிறது உனக்கே நியாயமா இருக்காமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நீங்க ரொம்ப வருஷமா இந்த சர்வீஸ்ல இருக்கீங்க. நான் இப்பதான் இதுல சேர்ந்திருக்கேன். உங்க இடத்த நான் எப்படி சார் காலி பண்ண முடியும்? எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்ல சார். புதமினி, நீ வேணுன்னே அதை செய்றேன்னு நான் சொல்லமா. நீ புதுசு, ஆனா உன்னையும் அறியாம அதாம நடந்துட்டு இருக்கு. முதல்ல ஆண்டவரோட குட் புக்ல என் பேர் தான் முதல்ல இருக்கும். அவரும் அடிக்கடி என்னதான் கூப்பிட்டு பேசுவாரு. என்கிட்ட ரகசியமா சில அசைன்மெண்ட் எல்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் இப்ப மாறி போச்சு. எதுக்கு எடுத்தாலும் மயிலு மயிலுன்னு உன் பேர் தாம அவருக்கு வாயில வருது. நீ என்ன மந்திரம் போட்டியோ மாயம் போட்டியோ, நீ கொஞ்சம் கொஞ்சமா என் இடத்த பிடிச்சு என் பொழப்பல மண்ணெளி போட்டுருவியோன்னு எனக்கு பயமா இருக்குமா? சார், அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த எண்ணம் இல்ல புதமினி. நீ வேணுன்னே செய்ற நான் உங்ககிட்ட சொல்ல. என் பயத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ சின்ன பொண்ணு, எங்க போனாலும் பொழைச்சுக்குவேன். ஆனா என்னால இதுக்கு மேல எங்கேயும் நகர முடியாது புதமினி. எனக்கு அதுக்கு வயசும் இல்ல, சின்ன பசங்களோட போட்டி போடுற அளவுக்கு எனக்கு தெம்பும் இல்லை. ஆமா, நான் உன்னை கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. தயவு செய்து என் இடத்த பறிச்சிடாத. என் கனவை பாதியிலேயே கலைச்சிடாத. அது வெறும் கனவு இல்லம்மா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை. சார், உங்க பயம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்ன நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சார் என்ன கூப்பிட்டு பேசுறதுக்கும் எனக்கு வேலை கொடுக்கறதுக்கும் வேற ஒரு காரணம் இருக்கு. அதனால உங்களுக்கோ உங்க இடத்துக்கோ உங்க வருமானத்துக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது. உங்க பொண்ணு பத்தின கனவு கண்டிப்பா நிறைவேறும் சார். என்னால அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன் சார். நிஜமான குற்றவாளி கிடைச்ச பின்னாலையும் என் பிள்ளைய இன்னமும் ஏன் உள்ள வச்சிருக்கணும்? இது விஷயமா மயிலையும் இன்ஸ்பெக்டரையும் விசாரிக்கணும். என் புள்ள நிரபராதின்னு சொல்லி கோர்ட் விடுதலை செய்யணும்னு அவங்க ஒரு மனு கொடுக்கணும். இப்படி ஒரு மனுவை கோர்ட்ல தட்டி விட்டா போதும். வெற்றிக்காக ஆஜராகி இந்த மனுல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லி நான் அவனை வெளியில கொண்டு வந்துடுறேன். சரிங்க சார், என் புள்ள எப்படியாவது வெளியே வந்தா போதும் சார். அதுக்காக நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நானும் என் பொண்டாட்டி தயாரா இருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். கேஸ வாங்கிட்டு உள்ள போயிருக்கானே ஒருத்தன், அவன் நம்பிக்கையான ஆள் தானே? அவங்க கிட்ட கரெக்டா பேசிட்டீங்களா? பேசியாச்சு சார். அவன் நம்ம சொல்றதுதான் சார் கேட்பான். அவனால நமக்கு எந்த வில்லங்கமும் வராது. எதுக்கும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மூலமா அவனை பத்தி விசாரிங்க சார். கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு அவன் சொல்லணும். அவன் அங்க வந்து மாத்தி பேசிட்டா எல்லாமே சிக்கலாயிடும். நாம தான் அவனை ரெடி பண்ணோன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வெற்றிக்கு எதிரா கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்புறம் நாம தலைகளா நின்னாலும் அவனை வெளியில கொண்டு வரவே முடியாது. புரியுது சார். அவன் இதை விட ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டான். இதுல அவன் எங்களுக்கு உதவியா இருந்தா அவனோட கேஸ்ல இருந்து அவனை தப்பிக்க வைக்கிறேன்னு தான் டீல் பேசியிருக்கேன்.
அதனால அவ இந்த விஷயத்துல பேக் அடிக்க வாய்ப்பே இல்ல சார். நல்லது சார். நான் உங்க ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து அனுப்புறேன். அதுல உங்க வைஃப் கிட்ட சைன் வாங்கி எனக்கு கொடுத்து அனுப்புங்க. சரிங்க சார். நான் மனுவை ரெடி பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். கேஸ் ஹியரிங் வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ஓகே, அப்ப நான் வரேன். சரிங்க சார். என்ன பாக்குறீங்க? சுடிதார்லாம் பார்க்கலான்னு இங்க வந்தேன். சுடிதார்லாம் நிறைய வெரைட்டில இருக்கு. நீங்க எந்த ரேஞ்சில பாக்குறீங்க? இல்ல, எனக்கு சுடிதார்லாம் எடுத்த அனுபவம் இல்ல. நீங்களே ஒரு நல்ல ரேஞ்சில் எடுத்து கொடுங்க. காட்டன் சுடிதார் பாருங்க சார். டீசென்ட்டாவும் இருக்கும், டிசைனும் நிறைய வந்திருக்கு. சரிங்க, காட்டுங்க. சார் சைஸ் என்னன்னு சொல்லவே இல்லையா நீங்க? குழந்தைங்களோட சைஸ் என்னன்னு தெரியாதே. என்ன சார் உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க? ட்ரெஸ்ஸோட சைஸ் கூட தெரியாம இருக்கீங்க. மூத்த பொண்ணுக்கு ஒரு 27 வயசு இருக்கும். ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு 24-25 வயசு இருக்கும். மூணாவது பொண்ணுக்கு ஒரு 22-23 வயசு இருக்கும். வயசுக்கு ஏத்த மாதிரி இங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல. வயசு வாரியா இருக்கு சார். ஆனா உடல் அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். குள்ளமா உயரமா ஒல்லியான்னு தெரியாம எடுத்துட்டு போனா செட் ஆகாதே சார். உங்களுக்கு ஐடியா இருந்தா தோராயமா எடுத்துட்டு போங்க. செட் ஆகலனா பில்லோட எடுத்துட்டு வாங்க, மாத்திக்கலாம். இல்ல, அது சரி வராது. நீங்க யாரு வேணா போடலான்ற மாதிரி ஒரு காமன் சைஸ்ல ஒரு Dress கொடுக்க முடியாதா? இல்ல சார், சைஸ் தெரியலனா நீங்க புடவை எடுக்கிறது தான் சரியா இருக்கும். எல்லாரும் பெரிய பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. புடவை எடுத்தா யார் வேணாலும் கட்டிக்கலாம் சார். அதுல ஒண்ணு எடுங்க. ஐயோ, எந்த மனுஷன் எங்க வந்தாரு? எங்க போனாலும் இவர் பின்னாடியே வந்துடுறாரு. இவர் கண்ணில் படுறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடமே. இது வேண்டாம், இந்த கலர் இருக்கு. இந்த புடவை பார்த்தாமா நான் வேகமா வந்து இடிச்சுக்கிட்டேன். நான் தான் சார் முதல்ல எடுத்த, கொடுங்க சார். 23 வருஷம் கழிச்சு நான் என் பொண்டாட்டிக்கு இந்த புடவை எடுக்கிறேன். இது அவளுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புடவையை கொடுத்தா அவளும் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேம்மா. தயவு செஞ்சு விட்டு கொடுங்களேன். எனக்கு முன்னாலே ஒரு அம்மா எடுத்து வச்சிருந்தாங்க சார். என்னை முந்திட்டு எடுத்துட்டாங்களோன்னு வருத்தப்பட்டேன் சார். அவங்க இதை விட்டுட்டு போனது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். நீங்களும் போட்டிக்கு வந்துட்டீங்களே சார். அம்மா, நான் தான் என்ன காரணம்னு சொல்றேன்னேம்மா. தயவு செஞ்சு விட்டு கொடுங்கம்மா. முதல்ல என் பொண்ணுங்களுக்கு சுடிதார் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா அவங்க கருப்பா செவப்பா ஒல்லியா உயரமா குட்டையா எதுவுமே எனக்கு தெரியாதுல்ல. அதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டேன். கடைக்காரன் கூட பொண்ணுங்களுக்கு என்ன சைஸ்ன்னு கேட்டான். எனக்கு தான் தெரியாதே. கூனி குறுகி போய் நின்னப்போ பெத்த பொண்ணுங்களோட அளவு கூட தெரியாதான்னு கேட்டான் பாரு. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அதான் பிள்ளைகளுக்கு அளவு தெரியாம ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்க போட முடியாம போயிட்டா கஷ்டமாயிடும்ல. அதான் இப்படி இருக்கட்டுமேனு பொதுவா எல்லாத்துக்கும் புடவையே எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸே எடுத்தது இல்ல. சின்ன வயசுல கூட சுசிலாவை போய் எடுத்துட்டு வந்துருவா. முதல் தடவையா என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்குமா ட்ரெஸ் எடுத்திருக்கேன்.
இந்த 2 புடவையில மூத்தவங்க 2 பேரும் எதை வேணா எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த புடவை வந்து என் கடைசி பொண்ணுக்கு தான். அவ தான் இதை கட்டணும். இந்தா